சங்கீதம் 29:2 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை பிதாவாகிய தேவன் விரும்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும். எது நமக்கு அலங்காரம் என்றால் பரிசுத்தம்தான் அலங்காரம். நம்ம பார்வையில் உலகத்தினுடைய பொருட்கள் அலங்காரம் என்று நினைக்கிறோம். தேவனுடைய பார்வையில் பரிசுத்தம் என்பது தான் அலங்காரம். பரிசுத்தம் உள்ளவர்கள் இருதயத்தில் சொல்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவன் தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமல்லவர்கள் பாக்கியமானவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் பரிசுத்தனாக இருப்பதை போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். அதுதான் கேராபங்கள் சேராபங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை போற்றி துதித்தார்கள். ஆக தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வசனம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அதை நீங்கள் எப்படி செலுத்த முடியும்? அது பரிசுத்தமாக நாம் செலுத்த வேண்டும். பரிசுத்தம் ஜீவியம் செய்து நாம் செலுத்த வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அது தேவனை இன்னும் நாம் பரிசுத்தமாக அவரை ஆராதித்தால் தேவன் விசேஷித்த நன்மைகளை நமக்கு தருவார். நீங்கள் ஜெபத்தில் எந்த விண்ணப்பங்களை கேட்கிறீர்களோ அதுக்கு உடனடியாக பதிலை தந்து அற்புதமாக தேவன் உங்களை நடத்துவார். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்குற பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி நீ மகிமைப்படுத்தின எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து இறங்கி ஆசீர்வதிப்பேன் என்ற திருவள்ளுவம் பற்றின தேவன் அந்த வார்த்தையின்படி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.